சென்னையில் ஆபரண தங்கம் 3 நாட்களில் சவரனுக்கு 1520 ரூபாய் விலை உயர்ந்துள்ளது. இன்று காலை நிலவரப்படி 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமுக்கு 40 ரூபாய் விலை உயர்ந்து 9105 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 320 ரூபாய் விலை அதிகரித்து 72,840 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி கிராமுக்கு 1 ரூபாய் விலை உயர்ந்து 121 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடியில் சினிமாக்கள், சீரியல்களை மட்டுமல்ல, விண்வெளி நிலைய செயல்பாடுகளை கூட இனி நேரலையில் கண்டுகளிக்க முடியும். இதற்காக அமெரிக்க விண்வெளி அமைப்பான நாசாவோடு நெட்ஃபிளிக்ஸ் ஒப்பந்தம் செய்துள்ளது. இதன் மூலம் நாசாவின் ராக்கெட் ஏவும் நிகழ்வுகள், விண்வெளி நிலைய செயல்பாடுகளை நேரலையில் காணலாம். நாசாவின் பிரத்யேக இணையதளத்தில் இச்சேவை ஏற்கனவே தரப்படும் நிலையில் பெருவாரியான மக்களை சென்றடைய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இன்றைய பெருநகரங்கள் எதிர்கொள்ளும் பெரிய பிரச்சனைகளில் ஒன்று போக்குவரத்து நெரிசல். இதற்கு தீர்வாக ஏர் டாக்ஸிகள் களமிறங்க உள்ளன. 6 முதல் 10 பேரை ஒரே நேரத்தில் ஏற்றிக்கொண்டு குறைந்த உயரத்தில் குறைந்த தூரத்துக்கு பறப்பவைதான் ஏர் டாக்ஸிகள். அடுத்த சில ஆண்டுகளில் இந்தியாவின் முக்கிய நகரங்களில் ஏர் டாக்ஸி சேவை அறிமுகப்படுத்தப்படும் என்று விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு அண்மையில் கூறினார். சென்னையைச் சேர்ந்த இ-பிளேன் என்ற புத்தாக்க நிறுவனம் ஏர் டாக்ஸி தயாரிப்பில் இறங்கியுள்ளது. இதன் ஏர் டாக்ஸிகள் 2027இல் பயன்பாட்டுக்கு வரும் என்று கூறப்படுகிறது. பெங்களூருவைச் சேர்ந்த சர்லா ஏவியேஷன் நிறுவனமும் 2028இல் ஏர் டாக்ஸி சேவையை அறிமுகப்படுத்த உள்ளது. 25 முதல் 30 கிலோமீட்டர் தூரம் அளிக்கப்படும் சேவையில் ஒரே நேரத்தில் 6 பேர் பறக்கலாம். துபாயில் ஏர் டாக்ஸி சேவை சோதனை வெற்றியடைந்த நிலையில் அடுத்த ஆண்டு முதல் பயன்பாட்டுக்கு வரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. காரில் 45 நிமிடங்களில் கடக்கும் தொலைவை ஏர் டாக்ஸியில் 12 நிமிடங்களில் கடக்கலாம் என கூறப்பட்டுள்ளது. இங்கிலாந்து அணிக்கு எதிரான 2வது டெஸ்டில் பும்ராவுக்கு அணியில் இடம் தரப்படாதது தவறான முடிவு என்று தென்னாப்பிரிக்காவைச் சேர்ந்த முன்னாள் வீரர் டேல் ஸ்டெயின் தெரிவித்துள்ளார். கேப்டன் கில்லும் பயிற்சியாளர் கம்பீரும் முட்டாள்தனமான முடிவை எடுத்துள்ளதாக அவர் கடுமையாக விமர்சித்துள்ளார். பும்ரா இல்லாத இந்திய கிரிக்கெட் அணி ரொனால்டோ இல்லாத போர்ச்சுகல் கால்பந்தணியை போன்றது என எக்ஸ் பக்கத்தில் ஸ்டெயின் பதிவிட்டுள்ளார். பும்ராவுக்கு சற்று ஓய்வு தரும் வகையில்தான் இந்த முடிவை எடுத்ததாக இந்திய அணி தெரிவித்திருந்தது. ஐநா பாதுகாப்பு சபையில் இந்தியா தனிமைப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் இதற்கு மத்திய அரசே காரணம் என்றும் காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. ஐநா பாதுகாப்பு சபையில் இந்த மாதத்துக்கான தலைமை பொறுப்பை பாகிஸ்தான் ஏற்றிருப்பதை சுட்டிக்காட்டி காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் ரந்தீப் சுர்ஜேவாலா இதனை தெரிவித்துள்ளார். அதேபோல பயங்கரவாத எதிர்ப்பு குழுவின் துணை தலைமை பொறுப்பு பாகிஸ்தானுக்கு கிடைக்கப்பட்டிருப்பதற்கு மத்திய அரசு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்க முன்னாள் துணை அதிபர் கமலா ஹாரிஸ் கலிபோர்னியா மாநிலத்தின் அடுத்த ஆளுநராவதற்கு ஆதரவு பெருகி வருகிறது. கருத்து கணிப்பு ஒன்றில் பெரும்பான்மையானவர்கள் கமலா ஹாரிஸ் அப்பதவியில் அமர விருப்பம் தெரிவித்துள்ளனர். கலிபோர்னியா மாநிலம் அமெரிக்காவில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த மாநிலம் என்பது குறிப்பிடத்தக்கது. அங்கு வரும் ஆண்டு ஆளுநர் தேர்தல் நடக்க உள்ளது. அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிட்டு டிரம்பிடம் தோல்வியை தழுவினார் கமலா ஹாரிஸ். அவரது தாயார் இந்திய வம்சாவளியினர் என்பது குறிப்பிடத்தக்கது. விருதுநகர் மாவட்டம் சின்னக்காமன்பட்டி பட்டாசாலை வெடிவிபத்து விவகாரத்தில் போராடியவர்களை எஸ்பி மிரட்டியதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். ஒழுங்கா இருக்கணும், இல்லனா வேற மாதிரி ஆயிடும் என எஸ்பி கூறியதை குறிப்பிட்டுள்ள அவர், வேறு மாதிரி என்றால் மடப்புரம் அஜித்குமார் மாதிரியா என கேள்வி எழுப்பியுள்ளார். மக்களை மிரட்டவும் அச்சுறுத்தவும் மட்டும் ஸ்டாலின் அரசின் குரல்கள் உயர்கின்றனவா என வினவியுள்ள பழனிசாமி, முதல்வர் ஸ்டாலின் அரசின் கொடுங்கோன்மையிடம் வரலாற்று பாசிசம் தோற்றுவிடும் என சாடியுள்ளார். மக்களை மிரட்டுவது, வன்முறையை கட்டவிழ்த்து விடுவது, சட்டத்தை மீறி செயல்படுவதை எல்லாம் உடனடியாக கைவிட வேண்டும் என ஸ்டாலின் மாடல் அரசை எச்சரிப்பதாகவும் கூறியுள்ளார். சென்னை புதுவண்ணாரப்பேட்டையில் மழைநீர் வடிகால் சீரமைப்பு பணியின் போது ட்ரில்லிங் மிஷினில் மின்சாரம் பாய்ந்து ஏற்பட்ட தீ விபத்தில் 2 ஒப்பந்த தொழிலாளர்கள் படுகாயமடைந்தனர். சங்கரன்கோவிலைச் சேர்ந்த குருசாமி மற்றும் மணிகண்டன் ஆகியோர் உடனடியாக மீட்கப்பட்டு அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து குறித்து திருவொற்றியூர் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை மீஞ்சூரைச் சேர்ந்த மிஸ்டர் இந்தியா பட்டம் வென்ற ஜிம் உடற்பயிற்சியாளர் உடல்நலக் குறைவால் உயிரிழந்தார். மணிகண்டன் என்ற அவர் தீவிர உடற்பயிற்சியின் மூலம் உடலை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொண்டு பல்வேறு போட்டிகளில் பங்கேற்றவர். கட்டுமஸ்தான உடலை கொண்டவர்களுக்கான போட்டியில் மிஸ்டர் இந்தியா உள்ளிட்ட பல்வேறு பட்டங்களையும் வென்றவர் மணிகண்டன். உடற்பயிற்சி கூடத்தில் இளைஞர்களுக்கு தேக பயிற்சி அளித்து வந்துள்ளார்.
கடந்த சில வருடங்களாக ஜிம் பயிற்சியை விட்டுவிட்டு ஒப்பந்த பணிகள், ரியல் எஸ்டேட் தொழிலிலும் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட மணிகண்டன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சென்னை புழலில் லாரி டிரான்ஸ்போர்ட் உரிமையாளரும் அவரது 2 மகன்களும் படுக்கையறையில் உயிரிழந்து கிடந்த வழக்கில் நிலவிய சந்தேகங்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளன. கதிர்வேடு பிரிட்டானியா நகரில் வசித்து வந்த செல்வராஜ் மற்றும் அவருடைய 2 மகன்களுடைய உடல்கள் அவர்களின் வீட்டு படுக்கையில் வாயில் நுரை தள்ளிய நிலையில் கிடந்தன. உடல்களை கைப்பற்றிய புழல் காவல்துறையினர் கூராய்வுக்காக சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பினர். லாரி டிரான்ஸ்போர்ட் தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டு உயிரை மாய்க்கும் முடிவுக்கு செல்வராஜ் வந்தாரா என்று சந்தேகித்தனர். முந்தைய நாள் இரவில் அந்த அறையில் இருந்த ஜெனரேட்டர் இயங்கியதால் மூச்சு திணறி உயிரிழந்தார்களா என்றும் சந்தேகம் எழுந்தது. இந்நிலையில் உயிரிழந்தவர்களின் நுரையீரலில் கார்பன் மோனாக்சைடு இருந்தது உடற்கூராய்வு முடிவில் உறுதியானது. இதனையடுத்து நள்ளிரவில் மின்தடை ஏற்பட்ட போது ஜெனரேட்டரை இயக்கிய போது வெளியேறிய கார்பன் மோனாக்சைடு அறை முழுவதும் நிரம்பி அதை சுவாசித்த 3 பேரும் தூக்கத்திலேயே உயிரிழந்ததாக காவல்துறையினர் முடிவுக்கு வந்துள்ளனர். ரயில் பாதை மேம்பாட்டு பணிகள் காரணமாக சென்னை கும்மிடிப்பூண்டி தடத்தில் இன்று 38 மின்சார ரயில்களின் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக சென்னை ரயில் கோட்டம் தெரிவித்துள்ளது. கும்மிடிப்பூண்டி கவரைப்பேட்டை ரயில் நிலையங்களுக்கு இடையே இன்று காலை 9:15 மணி முதல் மாலை 3:15 மணி வரை மேம்பாட்டு பணிகள் நடக்க உள்ளன. இதனால் மின்சார ரயில்களின் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்ட்ரல், பொன்னேரி, எண்ணூர், கடற்கரை, மீஞ்சூர் என 21 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையிலிருந்து உள்நாட்டு நகரங்களுக்கு இயக்கப்பட்டு வந்த 9 விமான சேவைகளை ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் நிறுவனம் திடீரென நிறுத்தியுள்ளது. கடந்த 6 மாதங்களில் ஜெய்ப்பூர், புவனேஸ்வர், கோவா, அந்தமான் உள்ளிட்ட நகரங்களுக்கு புதிதாக தொடங்கப்பட்ட இந்த விமான சேவைகள் முன் அறிவிப்பின்றி நிறுத்தப்பட்டதால் பயணிகள் அதிருப்தி அடைந்துள்ளனர். வருவாய் இழப்பு காரணமாக விமான இயக்க வலைப்பின்னலை மறுசீரமைப்பதே காரணம் என்றும் விரைவில் புதிய சேவைகள் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் நிறுவனம் தெரிவித்துள்ளது. விமானங்களில் கோளாறுகள் இருப்பதாக அவ்வப்போது செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் கோவாவில் இருந்து புனே நோக்கி புறப்பட்ட ஸ்பைஸ் ஜெட் விமானத்தில் ஜன்னல் சட்டம் பெயர்ந்திருந்தது. நடுவானில் பறந்து கொண்டிருந்த போது கண்டறியப்பட்டது. நல்வாய்ப்பாக பயணிகள் யாரும் பாதிக்கப்படாத நிலையில் புனேவில் தரையிறங்கிய பிறகு பிரச்சனை சரி செய்யப்பட்டதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதிவேகமாகவும் அஜாக்கிரதையுடனும் வாகனம் ஓட்டியதால் ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு காப்பீடு நிறுவனங்கள் இழப்பீடு வழங்க கடமைப்பட்டவை அல்ல என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கர்நாடகாவில் அதிவேகமாகவும் போக்குவரத்து விதிகளை மதிக்காமலும் கார் ஓட்டி விபத்தில் உயிரிழந்த NS ரவிஷாவின் குடும்பத்தினர் வழக்கு தொடர்ந்திருந்தனர். முற்றிலும் தனது அலட்சியத்தால் ஏற்பட்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்திருக்கும் போது அவரது சட்டப்பூர்வ வாரிசுகள் இழப்பீடு கோர முடியாது என்று நீதிபதிகள் கூறினர். மகாராஷ்டிரா உள்ளாட்சி தேர்தல்களில் தங்கள் பிரிவினர் சிவசேனா என்ற கட்சி பெயரையும் கட்சியின் வில் அம்பு சின்னத்தையும் பயன்படுத்த அனுமதி கோரிய உத்தவ் தாக்கரேவின் அவசர வழக்கை உச்சநீதிமன்றம் ஜூலை 14 அன்று விசாரிக்க உள்ளது. சிவசேனா கட்சியை உடைத்துக் கொண்டு சென்ற ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான பிரிவுக்கு கட்சியின் பெயரையும் சின்னத்தையும் 2023ஆம் ஆண்டில் தேர்தல் ஆணையம் ஒதுக்கியது. இதை எதிர்த்து தாக்கரே தாக்கல் செய்த வழக்கு 2 ஆண்டுகளாக உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. மகாராஷ்டிராவில் ஆளும் கட்சி செயலற்று இருப்பதாக குற்றம் சாட்டி அம்மாநில சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சிகள் 2 முறை வெளிநடப்பு செய்தன. மகாராஷ்டிராவில் பாஜக, சிவசேனா, ஏக்நாத் ஷிண்டே பிரிவு, அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் கட்சி ஆகியவை கூட்டணி ஆட்சியில் இருந்து வருகின்றன. பேரவையில் பேசிய காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினரும் கட்சியின் மாநில தலைவருமான விஜய் வட்டே கடந்த 3 மாதங்களில் மகாராஷ்டிராவில் 767 விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டதாக சுட்டிக்காட்டினார். இது பற்றி மாநில அரசு கண்டுகொள்ளவில்லை என குற்றம் சாட்டினார். ஸ்மார்ட் போன்கள் ஒரு போதைப் பொருள் போல் மாறிவிட்ட நிலையில் அதிலிருந்து விடுபடுவது சவாலான ஒன்றாக உள்ளது. இதற்கு தீர்வு காண அமெரிக்காவைச் சேர்ந்த கூகுள் முன்னாள் பொறியாளர் எரிக் ஆண்டனோ மெட்டாபோன் என்ற பெயரில் அக்ரிலிக் தகடு ஒன்றை உருவாக்கியுள்ளார். செல்போன் வடிவத்தில் அதே எடையுடன் இந்த தகடு உள்ளது. செல்போன் பார்க்க வேண்டும் என்ற உந்துதல் ஏற்படுபவர்கள் இதை எடுத்து பார்த்து விரலால் தடவி கொண்டிருந்தால் மனதில் எழுந்த எண்ணம் அடங்கும் என்றும், இப்படியே படிப்படியாக செய்தால் சில மாதங்களில் செல்போனின் பிடியிலிருந்து விடுபட முடியும் என்றும் கூறப்படுகிறது. இதை சிலர் பயன்படுத்தவும் தொடங்கியுள்ளனர். இதன் விலை சுமார் 2000 ரூபாய்.
ஷாவோமி ஸ்மார்ட் போன்களின் பயன்படுத்துபவர்களின் தனிப்பட்ட தரவுகள் களவு போகவும் தவறான நோக்கங்களுக்கு பயன்படுத்தப்படவும் வாய்ப்புள்ளதாக மத்திய அரசு அமைப்பான CERT எச்சரித்துள்ளது. ஷாவோமி போன்களில் உள்ள MI கனெக்ட் சர்வீஸ் என்ற செயலியில் உள்ள தொழில்நுட்ப குளறுபடியால் அதை எளிதில் ஹேக் செய்ய முடியும் என CERT கூறியுள்ளது. ஷாவோமி போன்களில் மட்டுமின்றி அதன் மற்ற தயாரிப்புகளான டிவிகள், லேப்டாப்புகளிலும் இந்த அபாயம் உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இந்த செயலியின் பழைய பதிப்பை வைத்திருப்பவர்கள் அதை அப்டேட் செய்வதன் மூலம் சிக்கலிலிருந்து விடுபட முடியும் என்றும் கூறப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே பனங்காட்டேரி மலைச்சாலையில் இன்று ஒற்றை தந்தத்துடன் ஒற்றை காட்டு யானை நடந்து சென்றது. யானையை கண்ட வாகன ஓட்டிகள் பயத்துடன் அலறியடித்து ஓடினர். யாருக்கும் இடையூறு ஏற்படுத்தாமல் யானை வனப்பகுதிக்கு சென்றது. இருப்பினும் மலைச்சாலையில் எச்சரிக்கையுடன் பயணிக்க பொதுமக்களுக்கு வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. பீகாரில் தற்போது நடைபெற்று வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் மூலம் மாநிலத்தில் குறைந்தது 2 கோடி வாக்காளர்கள் பட்டியலிலிருந்து நீக்கப்படலாம் என்று இந்தியா கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் சந்தேகம் எழுப்பியுள்ளனர். இது தொடர்பாக 11 கட்சிகளைச் சேர்ந்த 20 தலைவர்கள் தேர்தல் ஆணையர்களை சந்தித்து தங்களது ஆட்சேபங்களை பதிவு செய்தனர். அக்டோபர் அல்லது நவம்பர் மாதத்தில் பீகார் சட்டமன்ற தேர்தல் நடத்தப்பட உள்ளது. இந்நிலையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த நடவடிக்கையை தேர்தல் ஆணையம் தொடங்கியுள்ளது. இதன்படி 2003ஆம் ஆண்டு தயாரிக்கப்பட்ட வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாத அனைவரும் தங்கள் பிறந்த தேதி, பிறந்த இடம் ஆகியவற்றுக்கான சான்றுகளை அளிக்க வேண்டும். இவர்களில் 1987 ஜூலை 1க்கு பிறகு பிறந்தவர்கள் தங்களுடைய பெற்றோரின் பிறப்பிடம் சார்ந்த சான்றுகளையும் வழங்க வேண்டும். இந்த சிறப்பு திருத்தத்தின் மூலம் பீகாரின் 20 விழுக்காடு புலம்பெயர்ந்த வாக்காளர்கள் பட்டியலிலிருந்து நீக்கப்படக்கூடும் என்றும் வேறு பலரும் இதனால் பாதிக்கப்படக்கூடும் என்றும் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். மேற்கு ஆப்பிரிக்க நாடான மாலியில் இந்திய தொழிலாளர்கள் 3 பேரை பயங்கரவாதிகள் கடத்திச் சென்றுள்ளனர். கெய்லிஸ் டைமண்ட் என்ற தொழிற்சாலைக்குள் புகுந்த ஐகொய்தா ஆதரவு பெற்ற தீவிரவாதிகள் கண்மூடித்தனமாக துப்பாக்கிச் சூடு நடத்தினர். அங்கு பணியில் இருந்தவர்களில் இந்தியர்கள் 3 பேரை பணைய கைதிகளாக கடத்திச் சென்றனர். இந்த தாக்குதல் மற்றும் கடத்தலுக்கு நுசரத் அல் இஸ்லாம் வால் முஸ்லிமீன் அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது. 3 பேரையும் பத்திரமாக மீட்கும் நடவடிக்கைகளை வெளியுறவுத்துறை அமைச்சகம் தொடங்கியுள்ளது. விவசாயிகளின் பயிர்க்கடன் தள்ளுபடி, குறைந்தபட்ச ஆதரவு விலை போன்ற கோரிக்கைகளுக்கு மத்திய அரசு செவிமடுக்கவில்லை என்று காங்கிரஸ் மக்களவைக் குழு தலைவர் ராகுல் காந்தி சாடியுள்ளார். மகாராஷ்டிராவில் 3 மாதங்களில் 767 விவசாயிகள் தற்கொலை என்ற செய்தியை சுட்டிக்காட்டி ராகுல் காந்தி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். விதைகள், உரம், பூச்சிக்கொல்லி போன்றவற்றின் விலை அதிகரிப்பால் விவசாயிகள் நாளுக்கு நாள் இக்கட்டில் தள்ளப்பட்டு கடனாளியாவதாகவும் இது அவர்களை தவறான முடிவுக்கு தள்ளுவதாகவும் ராகுல் காந்தி கூறியுள்ளார். குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் பஹல்கம் பயங்கரவாத தாக்குதலுக்கு கடுமையான கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. குற்றவாளிகளை விரைந்து நீதியின் முன்னிறுத்த வலியுறுத்தப்பட்டது. கிழக்கு மற்றும் தென் சீன கடல்களில் ராணுவமயமாக்கல் குறித்து குவாட் தீவிர கவலை தெரிவித்தது. ஆனால் சீனாவின் பெயர் நேரடியாக குறிப்பிடப்படவில்லை. இந்தோ பசிபிக் பகுதியில் உள்ள நிலைமையை வலிந்து மாற்றும் எந்த நடவடிக்கையையும் எதிர்ப்பதாக தெரிவிக்கப்பட்டது. பாமகவின் பொதுக்குழு, செயற்குழு உள்ளிட்டவை கூடி கூட்டணி குறித்து முடிவு செய்யும் என்றும் அதுவரை திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகளோடு பேசி வருவதாக வெளியாகும் தகவல்கள் வதந்தி என்றும் பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். தைலாபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பாமக MLA அருளை கட்சியிலிருந்து நீக்கும் அதிகாரம் தனக்கு மட்டுமே இருப்பதாகவும் அருள் சட்டமன்ற கொறடாவாக இருப்பதால் சட்டமன்ற பாமக தலைவர் மூலம் சபாநாயகருக்கு தெரிவித்து அவர் மூலமே அருளை நீக்க முடியும் என்றும் கூறினார். அவரை நீக்கும் அதிகாரம் அவரிடம் இல்லை. அவரை நீக்க வேண்டும் என்று சொன்னால் நிறுவனர் தலைவரான என்னால் தான் செய்ய முடியும். என்னாலும் கூட இதை அவர் கொறடாவை நீக்குகின்ற அதிகாரம் அவர் மூலமாக சபாநாயகருக்கு அறிவித்து பிறகுதான் நீக்கலாம்.
கர்நாடக மாநிலம் கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளிலிருந்து காவிரி ஆற்றில் உபரிநீர் திறப்பு வினாடிக்கு 24,571 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இரு அணைகளிலிருந்தும் உபரிநீர் திறப்பு நேற்று 21,620 கன அடியாக இருந்தது. காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் உள்ள கிருஷ்ணராஜசாகர், கபினி, ஹாரங்கி, ஹேமாவதி, நுகு ஆகிய அணைகளுக்கு நீர்வரத்து ஏற்றம் இறக்கமாக நீடித்து வருகிறது. இதனால் அணைகளிலிருந்து உபரிநீர் திறப்பும் அதற்கேற்றாற் போல உள்ளது. துபாயில் இந்தியர்கள் வேலைக்காக அதிக அளவில் செல்லும் நிலையில் இதன் அடுத்த முன்னேற்றமாக அங்கு சொத்துக்களை வாங்குவதும் அதிகரித்துள்ளது. துபாயில் இந்தியர்கள் பலர் வீடுகளை முதலீட்டு நோக்கில் வாங்கி வருகின்றனர். வாடகை வருமானம் அதிகமாக கிடைப்பது, வரி, ஸ்டாம்ப் செலவு போன்ற கூடுதல் செலவுகள் எதுவும் இல்லாதது, எளிய நடைமுறைகள் போன்றவை துபாயில் சொத்து வாங்க இந்தியர்களை ஈர்ப்பதாக கூறப்படுகிறது. மேலும் 20 லட்சம் திர்ஹாமுக்கு மேல் துபாயில் சொத்து வைத்திருப்பது அங்கு கோல்டன் விசா கிடைக்கவும் காரணமாக இருப்பது இதற்கு மற்றொரு முக்கிய காரணமாக உள்ளது. இந்திய பெருநகரங்களுக்கு இணையாக அல்லது அதற்கு குறைவாக துபாயில் வீடுகள் விலை இருக்கும் நிலையில் அதனை நம்பிக்கையுடன் வாங்கும் போக்கு அதிகமாக உள்ளது. புனே, சூரத் போன்ற நகரங்களில் உள்ள நடுத்தர வர்க்கத்தினர் கூட துபாயில் வீடு வாங்கி வாடகைக்கு விடுவதாக தகவல்கள் உள்ளன. துபாயில் வீடுகளை விற்பனை செய்வதற்காக இந்தியாவில் பெரும் சந்தையே உருவாகி வருகிறது. இனி விளம்பரங்களில் சென்னைக்கு மிக அருகில் என்ற நிலை மாறி துபாய்க்கு மிக அருகில் என்ற நிலை கூட வரலாம். இங்கிலாந்து இளையோர் அணியுடனான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி வெற்றியை வசப்படுத்தியது. நார்த்தாமன் நகரில் நடைபெற்ற போட்டி மழை காரணமாக 40 ஓவர்களை கொண்டதாக குறைக்கப்பட்டது. முதலில் பேட் செய்த இங்கிலாந்து அணி 6 விக்கெட் இழப்பிற்கு 268 ரன்களை எடுத்தது. கேப்டன் தாமஸ் ரியூ 44 பந்துகளில் ஆட்டமிழக்காமல் 76 ரன்களை விளாசினார். தொடக்க வீரர் டாவ்கின்ஸ் 62 ரன்களை எடுத்தார். கனிஷ்க் சௌஹான் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். 268 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு விளையாடிய இந்திய அணியில் வைபவ் சூரியவன்சி வழக்கமான அதிரடியை காட்டி 31 பந்துகளில் 86 ரன்களை குவித்தார். 9 சிக்சர்கள் மற்றும் 6 பவுண்டரிகளை அவர் விளாசினார். விஹான் மல்ஹோத்ரா 46 ரன்களும், கனிஷ்க் சௌஹான் ஆட்டமிழக்காமல் 43 ரன்களும் எடுத்தனர். 6 விக்கெட்டுகளை இழந்த நிலையில் இந்திய அணி 35வது ஓவரிலேயே வெற்றி இலக்கை எட்டியது. 5 போட்டிகள் கொண்ட தொடரில் இந்திய இளையோர் அணி 2-1 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது.